தலை அரிப்புக்கு வந்து நல்லெண்ணெயை பயன்படுத்துறோம். இந்த நல்லெண்ணெயை முதல்ல வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அடுப்புல நம்ம வடச்சட்டியில நல்லெண்ணெயை ஊத்திட்டு, அதுக்கு அடுத்து நம்ம வந்து ஆவாரம் பூ வந்து குறைந்தது ஒரு 5 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிட்டா போதும். இது வந்து பருமன் அதிகமா இருக்கும், இதனுடைய அடர்த்தி அதிகமா இருக்கும். அதனால ஒரு 5 கிராம் அளவுக்கு எடுத்துட்டா போதும். மல்லிகைப்பூ அதே மாதிரி மல்லிகைப்பூ ஒரு 5 கிராம் அளவுக்கு எடுத்துட்டா போதும். மல்லிகைப்பூன்ற ஜாதி மல்லியை வந்து ஒரு 5 கிராம் அளவுக்கு எடுத்துட்டா போதும். ஜாதி மல்லி, வெட்டி வேர் அதே மாதிரி. இந்த கருவேப்பிலை, குச்சி, இலை எல்லாத்தையும் சேர்த்து போடலாம். கருவேப்பிலையை வந்து ஒரு 5 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறணும். இந்த இளம் சூட்லயே இந்த கருவேப்பிலையை போட்டா போதும். இல்லைன்னா அதனுடைய பொரியிற தன்மை வந்து நம்ம கண் பார்வையில பட்டுரும். கண் விழிக்குள்ள பட்டுச்சுன்னா கண் பார்வை போயிடும். எண்ணெய் வேணா காஞ்ச எண்ணெயினுடைய வேகம் வந்து அதிகமா இருக்கும். கண்ணில் படாம நம்ம கவனமா செய்யணும். ஏன் இதை கவனமா செய்யணும்னா, சிலர் வந்து தட்டை ஒன்று முன்னாடி வச்சுட்டு மறைமுகமா போடுவாங்க. அந்த தட்டில் தெறிக்கிட்டோன்னு நம்ம நேரடியாக செய்யறவங்க ரொம்ப கவனமா செய்யணும். அது இதமான சூட்லேயே அரை வேக்காட்லேயே போதுமானது. இது அரை வேக்காடு வெந்ததுக்கு அப்புறம் இதை எடுத்து அப்படியே ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு நம்ம அப்படியே வெயில்லையும் வச்சுக்கலாம். எவ்வளோ நாள் வேணாலும் வச்சிருக்கலாம். இதை எப்போ தேவையோ அந்த நேரத்தில் நம்ம தலைக்கு தேய்ச்சோம்னா தலையினுடைய அரிப்பு குறையும். நுண்கிருமிகள் வந்து அதனுடைய தன்மையை குறைச்சிக்கிறோம். இதனுடைய வாசம் இருக்கு பார்த்தீங்கன்னா, மல்லிகைப்பூ வாசமோ வெட்டி வேறு வாசமோ அது உள்ளே இறங்கும்போது எந்த ஒரு பூச்சியோ எதுவாக என்ன சொல்லுவாங்க, புழு வெட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த புழு வெட்டு கூட மயங்கி அது தன்னால் சரியாயிடும். இந்த புழு வெட்டுக்களையும் சரியாக்கக்கூடியது இது. அது மட்டும் இல்லை, ஆவாரம்பூ நம்ம சேர்க்கிறோம். அந்த ஆவாரம்பூ தன்மையினுடைய துவர்ப்பு தன்மை, இந்த துவர்ப்பு தன்மை போய் சேரும் பொழுது தலைமுடி வந்து இன்னும் அதிகமாக வளரக்கூடியது. கருவேப்பிலையை அரைச்சி சாதாரணமாக நம்ம தலையில தேய்ச்சிட்டு வந்தாலே முடி வளர ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு கருவேப்பிலைக்கு வந்து கருவேப்பிலை, அது நம்ம சாதாரண வேப்பிலையில வந்து இந்த கருவேப்பிலை அந்த கருப்பு நிறமா அதிக அளவு இருக்கிறதால தான் இதுக்கு கருவேப்பிலைன்னு சொல்றோம். இந்த எண்ணெயில காய்ச்சி எடுத்ததை நம்ம வந்து இன்னைக்கு வந்து நம்ம ஜாதி மல்லிப்பூ, வெட்டி வேர், நம்ம ஜாதி மல்லிப்பூ 10 கிராமும், வெட்டி வேர் ஒரு 10 கிராமும், ஆவாரம்பூ ஒரு 5 கிராமு, கருவேப்பிலை ஒரு 5 கிராம், இது கலந்த கலவையை சேர்த்து நல்லெண்ணெயில காய்ச்சி எடுத்திருக்கோம். நம்ம தேவைக்கு ஏற்ப எண்ணெயை எடுத்துக்கலாம். இந்த எண்ணெயோட சேர்த்து தேவைன்னா கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை சேர்க்கலாம். ஆனா இந்த தேங்காய் எண்ணெயை சேர்க்காம தலையில தேய்ச்சாதான் அரிப்பு சரியாகும். சாதாரணமா எல்லா நாளும் தேய்க்கணும்னா தேங்காய் எண்ணெய் சேர்க்கணும். இது தலை அரிப்பு இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த நல்லெண்ணெயில காய்ச்சினதே போதுமானது. இதை தினந்தோறும் தேய்ச்சா ஒரு 7 நாள்ல அந்த தலையில அரிப்பே இருக்காது. தலையில அரிப்புன்ற பேச்சுக்கே இடம் இருக்காது. வெறும்ன அரிப்பு, எனக்கு உள்ள வந்து பொடுகு இருக்கு, அந்த இதெல்லாம் இல்லை. சாதாரண தலை அரிப்பு 7 நாள்ல சரியாகக்கூடியது. இதை வந்து எல்லாரும் பயன்படுத்தலாம். இந்த நம்ம வடிகட்டி இருக்கோம், இந்த வடிகட்டாம அதை அப்படியே மீண்டும் அதுல கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி அப்படியே ஒரு பாட்டிலில் கண்ணாடி பாட்டிலில் வச்சிருந்தோம்னா அந்த எண்ணெயும் இதனுடைய தன்மையை கொண்டு வந்துடும். சிறுக சிறுக அதில் அதனுடைய வேரினுடைய தன்மை எல்லாம் முழுமையாக வந்துடும். அதை மீண்டும் நமக்கு தலைக்கு தேய்க்க எல்லாரும் பயன்படுத்தினா யாருக்கும் தலைமுடி கொட்டாது. முதல்ல கொட்டுறது நிற்க ஆரம்பிச்சிடும். தலையினுடைய அரிப்பு கட்டுப்படும். இதனுடைய எண்ணெயினுடைய வாசமே வந்து நல்ல ஒரு வாசம். ஏன்னா ஜாதி மல்லியினுடைய வாசமும் வெட்டி வேரினுடைய வாசமும் ஒன்று சேர்ந்து அது ஒரு வகையான வாசம், நல்ல ஒரு மனம் இருக்கும். சிலர் பார்த்தீங்கன்னா எண்ணெய் தேய்ச்சாலே ஒரு நாத்தம் எடுக்கிற மாதிரி இருக்கும் தலையில. இன்னைக்கு வந்து அதிக அளவு சென்ட்டுகளை பயன்படுத்தி தலையில தேய்ச்சது தலைவலி வந்துடும். அடுத்தவங்களுக்கு தலைவலி வந்துடும். நமக்கு வருதோ இல்லையோ அடுத்தவங்களுக்கு வந்துடும். அந்த அளவுக்கு அந்த வாசம் இருக்கும். அது மாதிரி இல்லாம இது அடுத்தவங்களுக்கும் கெடுதி செய்யாது, நமக்கும் கெடுதி செய்யாது. இந்த எண்ணெயை பயன்படுத்துறவங்க சிறுவர்களா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், யார் வேணாலும் தலைக்கு தேய்க்கலாம். இதை பகல் நேரத்துல தேய்ச்சிடணும், இரவு நேரத்துல தேய்க்க வேண்டாம். இரவு நேரத்துல தேய்ச்சோம்னா நல்லெண்ணெய் வந்து அதிக குளிர்ச்சி. இரவு நேரத்துல தேய்க்காம காலையில நம்ம பள்ளிக்கூடம் போகும்போதோ அல்லது வேலைக்கு போகும்போது இதை தேய்ச்சிட்டு போனாங்கன்னா தலையில அரிப்பு இருக்காது. தலை அரிப்பு சரியாக முகம் வந்து அழகாயிடும். தலைக்கு கையே போகக்கூடாது. தலையில போய் கையை வச்சு இப்படி சொரிஞ்சோம்னா எதிர்க்க இருக்கிறவங்களுக்கு பார்க்க உங்க கையில கை கொடுப்பாங்க, வாங்க அவங்க கை கொடுக்குறேன்னா கையை கொடுக்க மாட்டாங்க. நீ சொரிஞ்சிருக்கிற அந்த நகத்துல வந்து தலையில உள்ள பொடுகுகள் வந்திருக்கும். அது வந்து அடுத்தவங்களுக்கு தோல் நோயா மாறும். முதல்ல தலையில தான் வரும், அந்த பொடுகு மாதிரி வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2 முட்டியிலையும் வந்துடும். அந்த 2 முட்டியிலையும் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் தோல் நோய் உடம்பு முழுவதும் வந்துடும். அந்த தோல் நோய் வர்றதுக்கு காரணம், முழுமையான காரணம் மலச்சிக்கல். இந்த மலச்சிக்கல் எல்லாத்துக்கும் காரணம். அந்த மலச்சிக்கலை சரி பண்ணா தலை அரிப்புல இருந்து சரியாகும். தலை அரிப்பு சரியாக்கணும்னா அந்த மலச்சிக்கலை தீக்கணும். மலச்சிக்கலுக்கு பழங்கள் சாப்பிடுங்க, நல்ல வாழைப்பழங்கள் சாப்பிடுங்க, செவ்வாழைப்பழம் சாப்பிடுங்க. தலை அரிப்பு இருக்காது.
இதுக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை. இங்க அடிச்சா அங்க வலிக்குதுன்னு அதே மாதிரி இல்ல. மலச்சிக்கல் இருந்தா உடம்பு முழுவதும் கெட்டு போயிடும். உடலை காப்பாத்தணும்னா மலச்சிக்கலை காப்பாத்தணும். தலை அரிப்பும் சரியாகும். இல்ல மலச்சிக்கல் அப்படியே இருந்துச்சா மீண்டும் 3 நாளுக்கு அப்புறம் 7 நாளுக்கு அப்புறம் மீண்டும் அரிக்க தான் செய்யும். ஏன்னா கீழே அந்த மலச்சிக்கல் கழியாம இருந்தா அதனுடைய வாசங்கள் அதனுடைய துர்நாற்றங்கள் உடல்ல ரத்தத்துல பரவி மீண்டும் தலைக்கு போயிடும். எங்க கீழே நெருப்பு வச்சா எப்படி மேல போகுதோ அதே மாதிரி கீழே உள்ள அந்த துர்நாற்றம் வந்து தலைக்கு போயிடும். தலைக்கு போனா தலை அரிக்க ஆரம்பிச்சிடும்.